ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சஸ் சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதைன்ற இந்த தொடரை எதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம்? எவ்வளவோ இதிகாசங்கள் புராணங்கள் இருக்கும்போது நம்ம சனாதன தர்மத்தில், நம்ம ஹிந்து தர்மத்தில் எவ்வளவோ புக்ஸ் இருக்கும்போது பர்டிகுலராக ஏன் கீதையை இவ்வளோ முக்கியமாக கற்றுக்கணுன்றதெல்லாம் பார்த்தோம். நம்ம இப்போது பகவத்கீதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு கிரந்தமேங்க, எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர், புராணமோ இத்திஹாசமோ எது வேணாலும் இருக்கட்டும், ஒரு மகாபாரதமோ ராமாயணமோ எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பகவத்கீதையே வச்சுக்கோங்களேன், முக்கியமாக 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, பகவத்கீதையினுடைய பெருமை, பகவத்கீதை யாரால் சொல்லப்பட்டதோ அவரோட பெருமை, பகவத்கீதை யாரை பற்றி சொல்லுதோ அவரோட பெருமை. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பகவத்கீதையோட பெருமை நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆரம்பத்தில் 3 ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, சர்வோபனிஷதோ காவக அப்படின்னு. அதுலேயே பகவத்கீதையினுடைய பெருமை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது வேதங்கள், இப்போது நம்மளுடைய சனாதன தர்மத்தை வைதீக மதம்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா வேதங்களை பின்பற்றி தான் நம்ம சனாதன தர்மம் இருக்குன்றனால தான் வைதீக மதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேதங்களில் ஒரு மனுஷன் இந்த வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யார் யார் எப்படி இருக்கணும் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வேதங்களை எல்லாராலையும் படிச்சிட முடியாது. வேதங்கள் உபனிஷத்தெல்லாம் அப்படியே படித்தாலும் ரொம்ப கஷ்டமானதுன்றதுனால சுலபத்தில் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாதது. அப்போ என்ன செய்யலாம் நமக்கு அப்படின்னா, அதுக்காக தான் சர்வோபனிஷதோ காவக, எல்லா உபனிஷத்களையும் மாடுகள் மாதிரி நிறுத்தி தோக்தா கோபால நந்தனக, இப்போது மாடுக்கு பால் கறக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதுபோல் இங்கே அந்த உபனிஷத்களான மாடுகள் கிட்டேருந்து கறக்கிறதுக்கு யாருன்னா நம்ம கண்ணன், கோபாலநந்தன் கிருஷ்ணர் அவர் இருக்கார். பார்த்தோ, ஒரு கண்ணுக்குட்டி வேணும் இல்லையா, மாடு தானாக பால் கொடுத்துறாது, கண்ணுக்குட்டி வேணும். பார்த்தோ வச்ச சுதீர் கோப்தா, பார்த்தன் அப்படின்ற அர்ஜுனன் தான் வந்து கண்ணுக்குட்டி. கிடைக்கிறது என்னது? மாடுகிட்டேருந்து கறந்தா நமக்கு கிடைக்கிறது பால். இங்கே உபனிஷத் கிட்டேருந்து கறந்தா பகவத்கீதைன்ற அமிர்தம் கிடைக்குதான். அதாவது இப்போ நம்ம பொதுவாக மாடுகிட்டேருந்து பால் கறக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? தானாக போனால் கறக்காது. ஒரு கண்ணுக்குட்டியை கிட்ட கூட்டிகிட்டு போய் கண்ணுக்குட்டிக்கு வேணுங்கிற அளவுக்கு பால் குடித்த பிறகு அந்த மாடு மேய்க்கிறவர், இந்த பால் கறக்கிறவர் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் பால் கறந்து அதில் இருந்தால் நம்ம எல்லாருமே பால் குடிக்கிறோம் இல்லையா? அதுபோல் எல்லாராலையும் வந்து உபனிஷத்கள் வேதங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்க முடியாது. படித்தாலும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டன்றதுனால கிருஷ்ணர் என்ன பண்ணாராமா, உபனிஷத்கள் எல்லாத்தையும் எடுத்து மாடு மாதிரி அதிலேருந்து கறந்து அர்ஜுனனை கண்ணுக்குட்டியாக வச்சு, அதாவது அர்ஜுனனுக்கு தான் கீதை சொல்லப்பட்டதுனாலும் அது இன்னி வரைக்கும் நம்மளால் வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியுது இல்லையா? அதனால் கண்ணுக்குட்டி மாதிரி அர்ஜுனனை வச்சு, ஆனால் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தமான கீதையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறார் பகவான் அப்படின்றது. அப்போது பகவத்கீதைக்கு எவ்வளோ பெருமை யோசிச்சு பாருங்கள். யாராலையும் சுலபமாக படித்து புரிஞ்சுக்க முடியாத அந்த வேதங்கள் உபனிஷத்கள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷமான அர்த்தங்களை நமக்கு ரொம்ப ஈஸியாக 700 ஸ்லோகத்தில் பகவான் கொடுத்துருக்காரு. பகவத்கீதைன்றது அதுதான். இன்னொரு ஸ்லோகமும் இருக்குது நம்ம பகவத்கீதையோட பெருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு. வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம். இப்போது வேதங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அதில் புருஷ சூக்தம் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு பொதுவாக சொல்கிறது உண்டுங்க. அதே போல் எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருந்தாலும் மனு சாஸ்திரம், மனு தர்மம் தான் ரொம்ப உயர்ந்தது, சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே போல் புராணங்கள் 18 இருந்தாலும் அதில் விஷ்ணு புராணம் ரொம்ப சிறந்தது, விஷ்ணுவை பற்றி சொல்லக்கூடிய விஷ்ணு புராணம்னு. அதே போல் மகாபாரதம்ன்றது 1.25 லட்சம் ஸ்லோகம் இருந்தாலும் அதில் 700 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதைக்கு தான் பெருமை அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு 10 படி பால் எடுத்து அதை நம்ம அடுப்பில் வைக்கிறோம். அதை நல்லா காய்ச்சி அது வற்றி கடைசியிலேருந்து அதுலேருந்து திரட்டி எடுத்து பால் கோவான்னு சாப்பிட்றோம் இல்லையா?
அதை தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவோம். பால் சூப்பரா இல்லை பால்கோவா சூப்பரான்னு கேட்டால் யாருமே சொல்லுவாங்க அந்த திரட்டி பால்கோவா தான் சூப்பர்னு. அதுபோல் 1.25 லட்சம் ஸ்லோகம் இருக்கக்கூடிய மகாபாரதத்தை நல்லா வத்த காய்ச்சி அதை திரட்டி கடைஞ்சு அதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் பகவத்கீதை அப்படின்றது. அதனால் இவ்வளவு பெருமைகள் இருக்குது பகவத்கீதை. கண்டிப்பாக அதை நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.